இப்போ நீ ஆய் குளத்தை பார்த்தீங்களா? அதுல என்ன போர்டில் என்ன எழுதி வச்சுக்குது? படிச்சீங்களா? படிக்கலையா? அந்த ஆய்வு குளம் எப்படி வந்ததுன்ற வரலாறு அது போர்டில் இருக்கு, பார்த்தீங்களா? அதான் என்ன 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 வரலாறு அது? அம்மாவோட இடம் சார் அது. ம். ஒரு ஆயி அம்மாவோட இடம் சார். அவங்க அவங்களோட இடம் சார், அந்த அரண்மனை சார் அது. சரி, அப்புறம் அது ஒரு கதை இருக்குது சார். அந்த கதையை தான் கேட்குறேன். அந்த கதையை தான் நீங்கள் அது எழுதியிருக்கோம். அந்த கதையை சொல்லுங்க. ஆயி அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இந்த ஊர்ல. அவங்க அங்க பெரிய வீடு ஒன்று கட்டியிருந்தாங்க. சிஎம் ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த ஊட பார்த்துட்டு நிறைய விளக்கெறிவே கோயில் நினைச்சுன்னு கும்பிட்டாரு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவர் பார்த்து சிரிச்சிட்டாரு. நீ ஏன் அந்த வீட்டை பார்த்து நீங்க கோயிலை கும்பிட்றீங்கன்னு கேட்டதுக்கு, அது ஆயி அம்மான்னு ஒருத்தவங்களோட வீடு அப்படின்னோடனே அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னோடனே வெளியே வந்தாங்க. நான் உங்க வீடை கோயில் நினச்சின்னு கும்பிட்டேன், உங்க வீடை நான் இடிச்சிடணும் அப்படின்னாரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆயி அம்மாள் நானே வீடை இடிச்சு இந்த மக்களுக்கு குளமா வெட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு. இது கதைன்றது நீங்க சொல்றீங்க, ரைட்டு. இந்த குளத்தை பார்த்தீங்க. இந்த குளத்துடைய வரலாறு என்னன்னா, இந்த குளம் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கே தண்ணி கொடுத்த ஒரு குளம். இந்த முத்திரப்பாளையத்துக்கு மட்டும் கிடையாது, பாண்டிச்சேரிக்கே தண்ணிக்கு வந்து இந்த குளத்துல இருந்து தான் தண்ணி எடுத்து போய் பாண்டிச்சேரி நம்ம ஒயிட் டவுன் இருக்குதுல்ல, பீச் பாரு, அங்கெல்லாம் தண்ணி யூஸ் பண்ண குளம் அது. இங்கே வந்து வாழ்ந்தவங்க வந்து யாருன்னு சொன்னால், ஒரு தேவதாசி இனத்தை சேர்ந்த ஆயின்றவங்க வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய தொழில் என்ன, கடவுளுக்கு சேவை செய்யறது. அவர் தேவதாசி இனத்தை சேர்ந்தவங்க, தேவதாசி சொல்லுவோம் நம்ம, அவங்கள ஏற்றி சொல்லணும்னால அது பின்னால் வந்து பொது பெண்டின்னு சொல்லி நிறையா இதில் மாதிரி போச்சு. இன்னைக்கு பரதநாட்டியம்லாம் இன்னைக்கு நமக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களோட இனம் தான். அந்த தேவதாசி இனம் தான் அந்த பரதநாட்டியத்தை வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க உருவாக்க அவங்களால பரப்பப்பட்டது. என்னங்க சொல்ல போனோம்னா, அதனால வந்து அவங்க வாழ்ந்த ஒரு மாளிகை தான் இப்போ நீங்க பார்த்த அந்த குளம். சார் உட்காருங்க சார். அவங்க வாழ்ந்த மாளிகை தான் இந்த இடம், இந்த குளம். இந்த குளத்துல தான் அவங்க மாளிகையை கட்டி வாழ்ந்துருந்தாங்க. அது எவ்வளோ பெரியனா, நம்ம பின்ன பெருசு ரோடெல்லாம் இருக்குதுல்ல, இப்போ ரோடெலாம் வந்து என்கரேஜ்மெண்ட் ஆகி போச்சு. அது அதெல்லாம் தாண்டி எவ்வளோ பெரிய மாளிகை அது. அவங்களுக்கு சோர்ஸ் என்ன, வருமானம் என்ன சொன்னால், ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் கோயிலில் இருந்து கொடுக்கக்கூடிய அரிசி நெல் இந்த மாதிரி தான் அவங்க வாழணும். இதை மற்றவங்களோட எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் அவங்களுக்கு. கடவுளுக்கு சேவை செஞ்சு, கடவுளுக்கு சேவை செய்யறதுனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு வாழக்கூடிய இடம். இப்போ வந்து நம்ம வந்து 14ஆம் நூற்றாண்டில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், 14ஆம் நூற்றாண்டு பாண்டிச்சேரி வந்து கிருஷ்ணதேவராயரோட ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. கிருஷ்ணதேவராயர் யாரு? கிருஷ்ணதேவராயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. கிருஷ்ணதேவராயர்ன்ற வந்து நம்ம தென்னாலிராமன் தெரியுமா? தென்னாலிராமன் கதை படிச்சுக்கிறீங்களா? தென்னாலிராமன் கதை படிச்சது இல்லையா? சரி, நீங்க உங்க ஸ்கூலுக்கு போய் லைப்ரரியில் எடுத்து தென்னாலிராமன் கதைலாம் படிங்க. தென்னாலிராமனுடைய ராஜா தென்னாலிராமன் அந்த அரசவையில தான் கிருஷ்ணதேவராயர்கிட்ட தான் ஒரு அமைச்சராக இருந்தார். அது வந்து சிரிக்க வேண்டிய கதையாகவும் இருக்கும், சிந்திக்க வேண்டிய கதையாகவும் இருக்கும். ஓகே, அதனால் புக்ஸ் நிறைய படிக்கணும். நீங்கள் இப்போ லைப்ரரியில் இருந்தால் அந்த தென்னாலிராமன் கதை எடுத்து படிங்க. அவருடைய அரசர் தான் கிருஷ்ணதேவராயர், விஜயநகர பேரரசு ஆண்டவர். அவருடைய ஆளுகைக்கு 14ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த பாண்டிச்சேரி உட்பட்டு இருந்தது. அவரு இந்த நாட்டை சுற்றி பார்க்கணும்னு ஒரு நாள் வரார். இங்கே உழவர்கரையில் வந்து விஸ்வநாதன் சொல்லி ஒருத்தர் வந்து உடம்பெல்லாம் முடிவோடு இருக்கிற ஒரு அதிசயமான இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அவரை பார்க்க வரலாம்னு சொல்லிட்டு ஒரு நாடு விசிட் பண்ணும்போது இந்த வழுதாவூர் சாலை வழியாக வந்து இப்படி திரும்புறார். திரும்பும்போது இந்த மாளிகையை பார்க்குறார். மாளிகை பார்த்தோன்னா மாளிகை வந்து அயில் புகை, சந்தன வாசம், சாம்பிராணி வாசம், அப்படியே ஒரு பக்தி மயமா இருக்குது. உடனே இவர் என்ன பண்றாரு, நம்ம கோயிலில் போனால் ரோட்டில் போனால் சாமியை பார்த்து கோயிலில் போட கும்பிடுறது இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணாரு, ஒரு கோயில் நினைச்சு என்ன பண்றாரு, கையெடுத்து கும்பிட்டுறாரு. யார்? ராஜா. அப்போ கும்பிட்டோடனே கூட இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, ராஜா இது வந்து கோயில் கிடையாது, இது ஒரு தேவதாசுடைய இல்லம், இதை போய் நீங்க கையெடுத்து கும்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா, அப்பனா இந்த மாளிகை இடிச்சு தரமாட்டமாக்கிறேன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. ராஜா யாரு? ராஜா அவரு. அதனால அவருடைய கட்டளையை வந்து நிறைவேற்றானே ஆகணும். இதை போய் அவங்க கிட்ட சொல்லும் போது தான் அவங்க வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. ராஜா இது என்னுடைய தவறு கிடையாது, தெரியாம நடந்தது, இதுக்கு வந்து நானே இந்த மாளிகை இடிச்சு தரேன், என்னுடைய செலவுல நான் இந்த ஊர் மக்களுக்கு கொலை வெட்டி தந்துடுறேன், எனக்கு இந்த அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
ஏன் குளம் வெட்டுறாங்க? அந்த காலத்துல வசதி படைச்சவங்களாம் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? சத்திரம் கட்டுவாங்க, குளம் வெட்டுவாங்க, ஏரி வெட்டுவாங்க, கிணறு வெட்டுவாங்க. ஏன்னா இது நம்ம வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை. இதெல்லாம் தண்ணின்றது என்னது? தண்ணி சாப்பாடு இல்லாம ஒரு 4 நாள் வாழலாம், தண்ணி இல்லாம வாழ முடியுமா? தண்ணின்றது நம்ம அடிப்படையோடைய உயிர் வாழ ஆதாரமான ஒண்ணு. தண்ணி நம்ம உயிர் வாழத்துக்கு மட்டும் கிடையாது. இந்த பில்டிங் கட்டுறதும் தண்ணி தேவைப்படும். தண்ணி இல்லாம இந்த இது கட்டணும்னா ஒரு மனுஷன் ஒரு கட்டணும், தண்ணி இல்லாம கட்ட முடியுமா? அதனால நீர் வந்து நமக்கு உயிர் வாழ ஆதாரங்கள்லாம் முக்கியமான ஒன்று. அதனால அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு குளம் வெட்டி தருவாங்க, ஏரி வெட்ட வசதி வாழவங்க ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லும்போது அப்படியே அவங்க வந்து இடிச்சு தரமாட்டமாக்கிட்டு அவங்களால வெட்டப்பட்ட குளம் தான் இந்த குளம். குளம் ஆய் குளம்ன்றது அப்புறம் ஆயால வெட்டப்பட்ட குளம் அது. ஓகே, இந்த குளம் தான் இந்த முத்திரப்பாலத்துக்கு தண்ணி இல்லாம. அப்போ வந்து வீட்டுக்கு நீங்க காணல, உங்க வீட்டுல எத்தனை காண இருக்குது? டேப் இருக்குது. பாத்ரூம்ல டேப் இருக்குதா? சிங்க்ல டேப் இருக்குதா? வாஷிங் மிஷின் டேப் வச்சிருமா? அன்னைக்கெல்லாம் டேப்லாம் இருக்காது. தண்ணி எடுத்து போனோம்னா குளத்துலயோ பக்கத்துல நியரஸ்டா பக்கத்துல அருகில் என்ன குளம், ஏரி, அதெல்லாம் தண்ணி எடுத்து வருவாங்க. கிணறுல தண்ணி எடுத்துருவாங்க. பின்னால ஒரு பெரிய பெரிய பானை சேமிச்சு வைப்பாங்க நம்ம வீட்டுலாம். அந்த தண்ணியை தான் நம்ம எடுத்து புழக்கத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம டேப் போட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம கான் போட்டு தண்ணி எல்லாத்துக்கும் வருது. அன்னைக்கு அப்படி கிடையாது, இப்படிதான் தண்ணி யூஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முத்திரப்பாலத்து மக்கள் இந்த கிணத்தை தான் யூஸ் பண்ணாங்க, இந்த குளத்தை யூஸ் பண்ணாங்க. சரி, 16ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு போச்சு, 18ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்குது. என்ன ஆகுது? ராஜா காலெல்லாம் முடிஞ்சு இங்க பாண்டிச்சேரிக்கெல்லாம் யார் வராங்க? பிரெஞ்சியருடைய ஆட்சி வருது. பிரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரிக்கு வராங்க, பிரிட்டிஷார் சென்னைக்கு வராங்க. என்னங்களா பிரிட்டிஷார் படிச்சிருக்கீங்களா? 8th இருக்க லெசனு ராபர்ட் கிளைவ்லாம் படிச்சிருக்கீங்களா? ராபர்ட் கிளைவ்லாம் 10th இருக்குதா? சரி, பிரிட்டிஷார் இங்கிலாந்துல இருந்து வியாபாரம் செய்யும் பொருட்டு கடல்ல வரைய இறங்கும் போது அவங்க வந்து இறங்கின இடம் வந்து சென்னை. பிரிட்டிஷார் பிரான்ஸ்ல இருந்து வந்த வியாபாரம் செய்ய வந்து இறங்கின இடம் வந்து பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம். அதுக்கு சந்திரநாகம்னு சொல்லி கொல்கத்தால ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து இவங்க வந்து இறங்க, அதாவது கடல் பையன் போது அவங்க எந்த இடத்துல லேண்ட் ஆகிறாங்களோ அந்த இடத்துல. ஏன்னா கடல்ல நம்ம வந்து இப்போ கடல் வழியா வரும்போது கடலோர பகுதியில் மட்டும் தான் அவங்க இறங்க முடியும். ஏன்னா கப்பல்ல பயணப்பட்டு வராங்க. ஒரு கப்பல் பயணன்றது 6 மாசம் 7 மாசம் அப்போ காலகட்டத்தில். அப்போ அவங்க எங்க இறங்கலாம்? அங்கதான் வியாபாரத்துக்கு வந்து அங்க அமைக்கிறாங்க. நமக்கு அதுக்கு டச்சுக்காரெல்லாம் வந்தாங்க, போர்ச்சுகீசியர் வந்தாங்க. டச்சுக்காரங்க எங்க வந்து இறங்கினாங்க? தரங்கம்பாடியில் இறங்கினாங்க, காரைக்காலுக்கு தான். போர்ச்சுகீசியர் எங்க வந்து இறங்கினாங்க? கோவால இறங்கினாங்க, டையூ டாமன். அந்த இடத்துல கடலோர பகுதியில் இறங்கினாங்க. அவங்கவுங்க அங்கே இறங்கி வியாபாரம் செய்யும் பொருட்டு அங்கே தங்கிட்டாங்க. தங்கி வியாபாரம் செய்யும் பொருட்டு வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி நம்ம ஆட்சியும் வச்சுட்டாங்க. நம்ம ராஜாக்குள்ள சண்டை மூட்டி விட்டு அவங்களுடைய இங்கிலீஷ்காரங்களோட கொள்கையை வந்து பிரித்தாளும் கொள்கை தான். இப்போ நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் தெரியுங்களா? 4 மாடு மேய்ஞ்சுது, ஒரு சிங்கம் சாப்பிட்றதுக்கு நரிக்கிட்ட யோசனை கேட்டுது. அப்போ 4 மாடு ஒன்னா மேயும் போது சிங்கத்தால அப்ப நரி என்ன பண்ணுது? நீ பெருசலா சண்டை மூட்டி விடலன்னு 4 தனித்தனியாக மேயும் போது சிங்கம் ஈஸியாக அடிச்சு சாப்பிட்டுச்சு. இது நமக்கு கதை கிடையாது. இதுதான் வந்து இங்கிலாந்துக்காரங்களோட கொள்கையா வச்சிருந்தாங்க இந்தியாவில். இப்போ 2 ராஜா ஒத்துமையா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த பிரிவினையை உருவாக்கி, இப்போ நீங்க 4 பேர் இருக்கும்போது பலமா இருப்பீங்க, 2 பேர் ஆனா பலவீனமாயிடுவீங்க. இதை பயன்படுத்தி தான் அவங்க வந்து நம்ம இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இங்க பிடிச்சாங்க. அது மாதிரி பிரான்ஸ்காரங்க பாண்டிச்சேரி வந்து இறங்கினாங்க. பாண்டிச்சேரியில் கடலோரத்தில் தங்குறாங்க. கடலோரத்தில் தங்கிட்டு அங்கே வாழ்க்கை தங்க வியாபாரம் பண்றாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ கவர்னர் வந்து போன் டெப்ஸ்னு ஒரு கவர்னர் வந்து இங்க ஆள்றாரு. அவங்களுக்கு தண்ணி ப்ராப்ளம் வருது. அவங்க எங்க தங்குறாங்கன்னா கடலோரத்தில் தங்கிக்கிறாங்க எல்லாம். அவங்களுக்கு தண்ணி பத்தல. ஒரு கப்பல் பயணம் பண்ணாலே அவங்க 3 மாசத்துக்கு வேண்டிய தண்ணியை கப்பல் எடுத்து போகணும். 3 மாசமா 6 மாசம் வேண்டிய தண்ணி கப்பல் எடுத்து போகணும். கடல்ல போன தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ வந்து இப்போ வந்து நமக்கு கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு அங்கே வாழ்வு அமைச்சு அவங்க நல்ல தண்ணி கிடைக்கல அவங்களுக்கு. அப்போ என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? பாண்டிச்சேரியில் வரனா பொன்னப்சில் கவர்னர்கிட்ட முறையிடுறாங்க. பிரெஞ்சு கவர்னர் அவர் என்ன பண்றாரு? பிரான்ஸ் அரசர், ஏன்னா பிரான்ஸோட அரசு அவர் இங்க வந்து அவர் ராஜா கிடையாது, அவர் பிரான்ஸ் அரசர் இருக்கிற பிரதிநிதி தான் அவர் கவர்னர். பிரான்ஸ் அரசர் 3ஆம் நெப்போலியனுக்கு லெட்டர் எழுதுறாரு, இது மாதிரி பாண்டிச்சேரியில் எங்களுக்கு தண்ணி பிரச்சனையா இருக்குது, சரி பண்ணலாம் சொல்லிட்டு. அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஜினியர் அனுப்புறாரு. எங்கேருந்து? பிரான்ஸ்ல இருந்து லான் டெப்ஸ் ஒரு இன்ஜினியர் வந்து பாண்டிச்சேரி அனுப்புறாரு. அவர் வந்து இந்த பாண்டிச்சேரி ஃபுல்லா சுத்தி பார்க்குறாரு.
சுற்றி பார்த்துட்டு இந்த முத்திரப்பாளையத்துக்கு வராரு. இந்த குளத்தை பார்க்குறாரு. இந்த குளத்துல தண்ணி வந்து மிக சுவையாக இருக்குது, தண்ணி அப்படியே வந்துன்னே இருக்குது. சரி, இந்த குளத்து தண்ணியை நம்ம பாண்டிச்சேரிக்கு எடுத்து போய்க்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. எப்படி எடுத்து போகிறது? இங்கேருந்து ஒரு வாய்க்கால், கால்வாய், கேனல் இங்கேருந்து வெட்டின்னு எங்கே இது வரைக்கும், பீச் வரைக்கும். இந்த குளத்துலேருந்து குளத்தை பார்த்தீங்களா, குளத்துக்கு இருந்தாலும் ஒரு வாய்க்கால் நம்ம ஊரெல்லாம் கட்டிட்டாங்க. இப்போ அதில் வந்து கால்வாய் கட்டி போய் பீச் வரைக்கும் போயிட்டு அந்த தண்ணியை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. வாய்க்கால தண்ணி போகுது. இதில் வந்து வழிஞ்சு வர தண்ணி, வீட்டுலேருந்து வர தண்ணி, குளத்துலேருந்து வர தண்ணி அந்த வாய்க்கால் வழியாக பாண்டிச்சேரிக்கு போகுது. எங்கே போகுது? பீச்சுக்கு போகுது, முத்திரப்பாளையத்துலேருந்து. இந்த தண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி உடனே அவங்க என்ன பண்ணுறாரு, கவர்னர் வந்து மறுபடியும் லெட்டர் எழுதுறாரு, இந்த தண்ணி பிரச்சனை தீர்ந்துடுச்சு அப்படின்ட்டு. உடனே ராஜா முன்னாடி எப்படி தீர்ந்தது இந்த தண்ணி, இவ்வளோ பிரச்சனை வந்து சொன்னீங்களே, தண்ணி பத்தலைன்னீங்களே. அப்போ இது மாதிரி வந்து இங்கே அப்படின்னு சொல்கிறாரு, முத்திரப்பாளையத்து இது மாதிரி ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துலேருந்து தண்ணியை நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கிறோம். அந்த குளம் எப்படி வந்தது? அது ஆயின்றவங்களால வந்து வெட்டப்பட்ட. ஆயின்றவங்க யாரு? அவங்க ஒரு தேவதாசி. ஒரு தேவதாசியால் வெட்டப்பட்ட குளத்தால பாண்டிச்சேரி தண்ணி பிரச்சனை தீர்ந்துதான். அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்தணும், ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மண்டபம் கட்டுறாங்க அவங்களோட நினைவா. அது எங்க கட்டுறாங்கன்னு சொன்னா பீச்ல இருந்து பார்க்குள்ளார ஆய் மண்டபம். அந்த மண்டபத்துக்கு பேர் ஆய் மண்டபம். இந்த குளத்துக்கு பேரு ஆய் குளம். இப்ப அந்த குளத்தை வந்து அவங்க வெட்டத்தினால நம்ம அந்த ஆய் குளம் சொல்றோம். எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசுறோம். அப்ப தண்ணி ஒருத்தவங்க கொடுத்ததுனால நமக்கு எவ்வளவு ஒரு நன்மை கிடைக்குது. குட். பின்னால வந்த சுதந்திரம் அடைஞ்ச பிற்பாடு பாண்டிச்சேரி அரசு என்ன பண்ணுது, இந்த ஆய் மண்டபத்தை தான் புதுவை அரசு சின்னமாகவும் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த ஆய் குளம் வந்து இப்படி தான் உருவாச்சு. இந்த ஆய் குளத்துல தான் தண்ணி வந்து பாண்டிச்சேரிக்கு போச்சு. இதுதான் வந்து ஆய் குளத்தோட வரலாறு. ஏன் சார் இப்போ தண்ணி எங்கெல்லாம் இல்லை? தண்ணி இல்லை, நல்ல கேள்வி. இப்போ வந்து ஏன் சார் தண்ணி குளத்துல இல்லை? குளத்துல தண்ணி இல்லை, நல்ல கேள்வி. குளத்துல தண்ணி இல்லைன்னா இன்னைக்கு வந்து குளத்துக்கு தண்ணி இப்போ பொதுவாக இந்த வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் நீர் மேலாண்மைன்றது என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய ஏரியோ இல்லை ஆறோ அதில் வந்து தண்ணியை வந்து பிரித்து எடுத்து, சரி உங்களுக்கு இன்னும் டீப்பாக தான் போன போல இருக்கு. ஓகே, நம்ம வாழ்விடம் வந்து நம்ம நாகரிகம் எப்படி அமைஞ்சதுன்னு சொன்னால், நீரை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்தோம். ஆற்றங்கரையார் நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இந்த படம் 10th வரும், 10th வரும், சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லிட்டு. நம்ம நாகரிகம் எதுவுமே என்ன சொன்னால் ஆற்றங்கரையோர நாகரிகம் தான். இப்போ கீழடியில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அரிக்கமேடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? போய்க்கிறீங்க, ஸ்கூலுக்கு கள்ளப்பயணம் போய்க்கிறீங்களா? குட். அப்போ அங்கே நம்ம ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது வேற பக்கத்தில் ஆறு, அது வந்து துறைமுகமாக இருந்தது. அப்போ நம்ம வாழ்விடம் அமைக்கும் போது எப்படி அமைச்சாங்கன்னு சொன்னால், ஒரு நீர் ஓடுற இடத்துல பக்கத்தில் அமைச்சாங்க. ஏன்னா நம்ம ஊர் புரியல பக்கத்தாங்கன்னா நமக்கு தண்ணி இங்கே இல்லை, ஒரு 5 கிலோமீட்டர் வந்தாலும் தண்ணி இருக்குதுன்னா போய் வாழ முடியுமா? போய் தூக்கின்னு வரணும், சிரமமாக இருக்கும். அப்போ தண்ணி பக்கத்திலே கிடைச்சதுன்னா ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும், நம்ம வாழறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது தண்ணி வந்து நமக்கு வந்து அதான் சொன்னல, சாப்பிட்றதுக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு, உணவுப் பொருள் உற்பத்திக்கும், பில்டிங் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி தேவைன்னு சொன்ன உங்களை வேறு சொல்லிக்கிறான்ல. அதனால சொல்லுப்போம். அப்புறம் முன்னாடிலாம் தண்ணி வந்து இலவசமாக கொடுத்தாங்களா இல்லை காசு கேட்டு வாங்குவாங்களா? தண்ணி வந்து நம்ம எல்லாமே இலவசம் தான். காசுன்றது எப்போ சார்? முன்னாடி வந்து நம்ம பாண்டிச்சேரியில் வந்து முன்னாடி வந்து ஃப்ரான்ஸ் அவங்க வந்துருந்தாங்க சார், அவங்க வந்து ரேட்டுக்கு விற்றாங்களா அந்த மாதிரி? தண்ணி வந்து நம்ம எல்லாமே அப்போதான் சொல்லலாம். நம்ம வந்து வீட்டில் காடுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கல. இருக்கிற பொது கிணறு, பொது குளம், பொது ஏரி, பொது ஆறு, அப்படிதான் எல்லாமே பொதுக்களாக தான் இருந்தது. அதுல தான் தண்ணி எடுத்து எல்லாம் சொன்னாங்க. அப்பெல்லாம் தண்ணி காசு கிடையாது. நம்ம எப்போ வந்து தண்ணி வந்து வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோமோ அப்போ அதோடைய மெயின்டெனன்ஸ் செலவு கோசம் ஒரு குறைஞ்ச ஒரு அளவு வந்து போட்டாங்க. சார் இந்த குளத்துக்கு எங்க சார் தண்ணி வருது? குளத்துக்கு ஒன்று உஷ்டேர்ல இருந்து தண்ணி வரணும், இப்போ இல்லை பூமியில இருந்து ஊற்று வரணும். இப்போ வருதா சார் உஷ்டேர்ல இருந்து? அதுதான் தண்ணி இல்லை. நீ கேட்ட கேள்வி நான் பதிலே சொல்லலை. பதில் சொன்னா என்ன கேள்வி கேட்ட? தண்ணி இல்லை. தண்ணி குளத்துல தண்ணி ஏன் இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்டேன். நான் பதில் சொன்னா இல்லை. ஏன் இல்லை குளத்துல? குளத்துக்கு தண்ணின்றது வந்து நான் சொன்னல, இப்போ நான் ஆற்றங்கரை நான் சொன்னல, நம்ம வாழ்க்கை ஆற்றங்கரையோட விட்டுட்டு நான் சப்ஜெக்ட்லாம் போயிட்டேன். இது உனக்கு பெஸ்ட் இதில் பதில் வரும், கவனிங்க. நம்ம ஆற்றங்கரை பக்கத்தில் வாழ்ந்தோம். பாப்புலேஷன் அதிகமாகும் போது தள்ளி இன்னும் நம்மளோட வாழ்விடத்தை பெருசாக அமைக்கிறோம். அப்போ தண்ணி அங்கே தேவைப்படும், என்ன பண்ணுறோம், அந்த ஆற்றுலேருந்து ஒரு கால்வாய் வெட்டியும் போய் அது நீரை சேமிக்கிறதுக்கோசம் பெரிய ஏரி வெட்டுறோம். ஆற்றுல வர தண்ணி மழை பெய்யுது, மழை பெய்ஞ்சு ஆற்றுல தண்ணி வந்து
அந்த தண்ணி சேமிச்சு வைக்கிறதுக்கோசம். சேமிச்சு வச்சா தான் தண்ணி இருக்க முடியும். இப்போ நம்ம டேங்க்ல சேமிக்கிறோம், வாட்டர் டேங்க், ஓஹெச் டேங்க் கட்டுறோம், கீழே சம்பு கட்டுறோம், எல்லாமே சேமிக்கிறோம். அன்னைக்கு வந்து சேமிக்க என்ன பண்ணுவாங்க, அதை ஆற்றுலேருந்து வர தண்ணியை, ஓடுற தண்ணியை வாய்க்கா வெட்டி எடுத்துன்னு வந்து சேனல் எடுத்து வந்து ஏரியா சேமிச்சாங்க. அதை தாண்டி வாய்விட அமைக்கும் போது அந்த ஏரியிலேருந்து எடுத்து போய் சின்ன குளமா சேமிச்சாங்க. இதையும் தாண்டி பாப்புலேஷன் அதிகமாகும் போது தான் பூமி கடியிலும் தண்ணி எடுக்கலாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ பூமி கடியில் எப்படி தண்ணி எடுக்கிறது, கிணறு வெட்டினாங்க பூமி கடியில் தண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த தண்ணியெல்லாம் எப்படி வரும்னு சொன்னா, ஒரு ஆற்றுல தண்ணி ஏரிக்கு வரும்போதுனா பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு போய் அங்கே குடிநீர் தேவை, விவசாய நில தேவைக்கு போக, அதுக்கு இருக்கிற அடுத்த பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற குடிநீர் தேவை, விவசாய தேவைக்கு போக, கடைசியான கடலுக்கு போகிற மாதிரி நம்ம முன்னோர்லாம் நீர் மேலாண்மை பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைய காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய வாய்க்கால் எல்லாம் ஆக்கிரமிப்பு பீடியில் ஆகி போச்சு. உஷிலேருந்து வர இரிகேஷன் சேனல், அதாவது பாசன வாய்க்காலும் ஏன் இல்லை, சில பாசன வாய்க்கால் சுத்தமாக ஆக்கிரமிப்பு போயிடுச்சு, சில பாசன வாய்க்கால் இல்லை. இந்த உஷிலேருந்து வர வாய்க்கால் தான் இப்போ நம்ம எதிர்க்கு பாரு இருந்து ஊர்ல தண்ணி இருக்குது இல்ல, அது வெளியே வந்துனே இருக்குது. அதனால தண்ணி வந்து ப்ராப்ளமே கிடையாது. நம்ம இந்த சோர்ஸ், மெயின் சோர்ஸ் வந்து பூமி கடியில் இருக்கிற தண்ணி உருவாக்குறதுக்கு காரணம் வந்து உஷ்டேரியில் தண்ணி இருந்தால் பூமி கடியில் தண்ணி, கிரவுண்ட் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிகப்படுத்தி அந்த இருக்கும். மழை டைம்ல சாதாரண பேசுங்க, மழை டைம்ல தண்ணி வந்து பூமி கடியில் பூமி அப்சர்வ் பண்ணி நிறைய வச்சிருக்கும். செம்ம வெயில் நாளில் தான் பூமி கடியில் தண்ணி வந்து டெப்த்துக்கு போயிட்டு இருக்கும், கொஞ்சம் ஆழத்துக்கு போயிட்டே இருக்கும், குறையும். உஷ்டேரியில் பக்கத்தில் நம்ம உஷ்டேரி இருக்கிறதுனால பூமியில வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இருந்திருக்கும். உஷ்டேரியில் வந்து நீர் மட்டம் இருக்கிற வரைக்கும் இங்கெல்லாம் நீர் மட்டம் மேலேயே தான் இருக்கும். உஷ்டேரி ட்ரை ஆகும் போது இது நீர் மட்டம் கீழே இறங்கும் பக்கத்தில் சோர்ஸ். வேற முன்ன ஆய்குளம் இந்த அளவுல தான் இருந்தது, இங்க பெரிய பரப்பளவில் இருந்தது. இப்போ ஆய்வுக்குளமே ஆக்கிரமிப்பு முறையில் இப்போதான் அதை ரெனோவேஷன் பண்ணி ஓரளவு மீட்டு எடுத்துக்கிறாங்க. நம்ம குளத்தை நீர்நிலையை மீட்டெடுப்புன்றதுல இருந்து குளத்தை வெட்டின காலம் போக, நீர்நிலையெல்லாம் உருவாக்குறது போக, இப்ப நீர்நிலை மீட்டெடுப்புன்ற நிலைமைக்கு நம்ம வந்து ரொம்ப இருக்கிறதா காப்பாத்தா பார்ப்போன்ற சூழ்நிலையில இருக்கிற இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, நிறைய உருவாக்குனாங்க. நம்ம பாண்டிச்சேரி 84 ஏரி இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த அது ஏரியோட பரப்பளவு எவ்வளவு இருக்குதுன்னு நமக்கு அப்பதான் தெரியும். நாங்கள் குறைஞ்சு போயிட்டு சொல்லி வேற எனி கொஸ்டின் இல்லையா? நோ மோர் கொஸ்டின். ஆய்குளத்தை சுத்தி 1 கிலோமீட்டர்ல கிணறு இல்ல ஆறு ஏதாவது இருக்கு? ஆறு வந்து குளம் இந்த ரோட்ல இது நம்ம இதுக்கு பின்னாலே இருக்கிறது, இந்த ரோட்ல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 குளம் இருக்குது. ஆனா எந்த குளமும் வந்து நல்ல தனியா சேமிச்சு வைக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம பின்னால, நம்ம காம்பவுண்ட் பின்னால ஒரு குளம் இருக்குது, ஒன்னாங்குளம்னு சொல்லிட்டு. நம்ம முத்தலப்பாளையம் தாண்டி கருமாதி கோட்டை பின்னால ஒரு குளம் தெரியுமா? 2 ஊர் தருமபுரி பீப்புள் சொல்லுறீங்களா? தருமபுரி பின்னால, இந்த காம்பவுண்ட் பின்னால திரௌபதி கோயில் வழியா வந்தோம்னா அதுக்கு இந்த முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே திரௌபதி கோயில வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் திரும்பினா இந்த நம்ம காம்பவுண்ட் வந்து முட்டும், அங்கே ஒரு குளம் இருக்குது. ஆனால் அந்த குளத்துல என்ன இருக்குதுன்னா இப்போ வெறும் நல்ல தண்ணி இல்லை. அதுக்கு முத்தலப்பாளையம் எங்கே போனீங்கன்னா இந்த கருமாதி கோட்டை, கருமாதி கோட்டை பின்னால அது ஒரு குளம். அதை தாண்டி ஒரு குளம் சொன்ன இந்த வல்லா ரோட்லேயே போனால் நம்ம கருகாமத்து ஆஸ்பத்திரி இந்தாண்டியே ஒரு குளம் இருக்குது. எங்கன்னா பாரதி வீதி போய் முட்டும் பாருங்க, அங்கே ஒரு குளம் இருக்குது. அதாவது கதிரவேல் சுவாமி நகர் பக்கத்தில் ஒரு குளம். அதுக்கடுத்து போகிறதா கதிராமா ஹாஸ்பிட்டல் பேக் சைடு கடங்கநேரின்னு ஒன்று இருக்குது. இப்போ உஷ்டலேருந்து வர தண்ணி இதெல்லாம் ரொம்பி, இந்த குளம்லாம் ரொம்பி, அந்த குளம் ரொம்பி, எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வாக்கியா இருக்குது. இது ரொம்பி கதிர்காமம் அந்த கடங்கநேரிக்கு போய் கடங்கநேரி ரொம்பி, கடங்கநேரியிலேருந்து மறுபடியும் அங்கே இருக்கிற தண்ணீர் தேவை போக சேமிச்சு வச்சு போக, அதுக்கடுத்து போனால் அங்கேயே ஒரு 2 குளம் இருந்தது. அந்த கடங்கநேரிக்கு அந்தாண்ட
இப்போ வந்து செல்வ முருகா நகர்னு இருக்குது, அது உள்ளார குளம் இருந்தது. அந்த குளம்லாம் இப்போ எதுவுமே இல்லை. அந்த குளம் ரொம்பி அப்படியே வந்து நம்ம ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி வழியா அந்த வாய்க்கா, அது எல்லாமே இரிகேஷன் சேனல் மட்டும்தான், எல்லாமே பாசன வாய்க்கா தான். இன்னைக்கு எல்லா வாய்க்காவும் ட்ரைனேஜாக இருக்குது, கழிவுநீர் வாய்க்காவாக இருக்குது. இந்த போய் நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பழைய புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்களா, அது ஒரு ஏரி. அந்த ஏரி ரொம்ப அங்கேயும் 2-3 குளங்குது. இதை தாண்டி தான் கடலுக்கே போவோம் தண்ணி. இன்னைக்கு இவ்வளவு குளமும் ஆக்கிரமிப்பு பாயில் ஆகி போச்சு. குளத்துல தண்ணி சேமிக்கிறதுக்கு தண்ணி வர உஷம் வர வாய்க்காம இது பண்ணாலும் தண்ணி எதுவும் வர தெரியாது. ஏன்னா ஜனங்க தண்ணி வரதுக்கு விடல, எல்லாம் சுத்தி ஓட கட்டி மடக்கி. நெக்ஸ்ட், ஏன்னா பசங்களுக்கு உண்மை தெரியும் நல்லா, அதுதான். சொல்லுங்கம்மா. மறுபடியும் இந்த குளத்துல தண்ணி ரொம்பத்துக்கு நம்ம தான் செய்யும். அதுதான் உஷ்டர்ல இருந்து தண்ணி வரணும். உஷ்டர்ல இருந்து தண்ணி வரதுக்கு இந்த வாய்க்கை வந்து சீர் பண்ணி நம்ம விடணும். இந்த உஷ்டர் வாய்க்கா தான் பின்னால ஒரு சேனல் வந்து, அது பின்னால் மழை இப்போ வந்து இப்போ தச்சமயத்து மழை டிபார்ட்மெண்ட் தான் வர மாதிரி வச்சுருக்காங்க. மழை எனி டைம் பெய்ய பார்த்து கிடையாதுல்ல, அதனால் மழை தண்ணி வந்து பூமி அப்சர்வ் பண்ணிக்குது. நம்ம கிளாஸ் ரூமில் கூட உட்காந்து பேசியிருக்கலாம். பசங்க உள்ள ரூம் இருக்குது. ஆமாம், சரி, பசங்க நின்றுனே இருக்கிறாங்க. எந்த கிணறு சார்? சுத்தப்பட்டு இருக்கும் சார், பழைய வீட்டில் இருக்கும் சார். இல்லை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பாண்டிச்சேரியிலே சார், பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன்ல கிட்டத்தட்ட எல்லா ஒரு வீடு விட்டு ஒரு பருகிற வீட்டில் எத்தனை வீட்டில் கிணறு இருந்தது. ஆனால் எல்லாமே அந்த கிணறு பில்டிங் புது இடிச்சு கட்டும் போது அதெல்லாம் கிணறு. ஏன்னா எல்லா வீட்டையும் நானே பார்த்துக்கிறேன். ஏன் இப்போ எங்கள் வீடு பரவாயில்ல, எங்கள் வீட்டிலே ஒரு கிணறு இருந்தது. பிஎஸ் அரசுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீடு இருந்தது, நாங்கள் வித்துட்டோம் அதை. எங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருந்தது. நம்ம கிணறு உள்ளே இருந்தது சார். நம்ம மண்ணு கொட்டிட்டோம், பாதி மேலே மண்ணு கொட்டி சுட்டு வச்சுக்கணும். பார்த்துக்கலாம். சரி, வேற எதுப்பா? உஸ்டேரிக்கு எங்க இருந்து சார் தண்ணி வருது? உஸ்டேரிக்கு குட் क्वेश्चन. உஸ்டேரிக்கு சங்கராபரணி நாட்டிலேருந்து தண்ணி வருது. அதுக்கு மழை பெஞ்சா அந்த காற்றுல வர தண்ணியை உஸ்டேரிக்கு விடுவாங்க. ரெண்டாவது வீடூர் டேம், வீடூர் அணைக்கட்டு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? வீடூர் அணைக்கட்டுலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா, மழை பெஞ்சு வீடூர் டேம் ரொம்பிடுச்சுன்னா அதோட உபரி நீரை வந்து திறந்து விடுவாங்க. உபரி நீர் என்ன ஆகும்? எது வழியாக திறந்து விடுவாங்கன்னா சுத்துக்கேணி வழியாக அது ஒரு வாய்க்கால் வரும். எல்லாமே ஆற்றுக்குற தண்ணி அது வந்து உஸ்டேரி ரொம்ப. ஏன்னா இப்போ நான் வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் நீர் மேலாண்மை எப்படி சொன்னேன், ஒரு இடத்துல இருந்து இப்போ நம்ம இங்கே மட்டும் சோர்ஸ் இல்லை, வெளியில இருந்தால் அப்படி தான். வெளியில இருக்கிற வீடு டேம் தான் நமக்கு இங்கே தண்ணி வருது உஸ்டேரிக்கு. உஸ்டேரி ரொம்பிச்சுன்னா அதை தண்ணி உபரி நீரை திறந்து விட்டுனா சங்கரபரணி ஆற்று வழியாக திறந்து விட்டுருவாங்க. அது 10 கண்ணுன்றது ஒரு ஏரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது 10 மதகு எல்லாம் சரி தண்ணி உஸ்டேரிக்கு தண்ணி வர சோர்ஸான வாய்க்கா தான். அதெல்லாம் நம்ம வந்து மதகு போட்டு சாத்தி வச்சிருப்பாங்க. அப்போ மழை ரொம்ப அதிகமான தண்ணி ஆயிடுச்சுன்னா உஸ்டேரிக்கு வந்து ஒரு மதகு தவிர உஸ்டேரி தண்ணி வரும். உஸ்டேரி ரொம்பிடுச்சு, அதை க்ளோஸ் பண்ணுவாங்க, திருப்பி விடுவாங்க. உடனே ஆற்றுல தண்ணி திருப்பி விட்டா சங்கராபரணி ஆற்றுல போய் வழியில் எங்கே குளம் ரொம்பிட்டு கடலுக்கு போயிடும். உபரி கடலுக்கு போயிடும். வெள்ளம் வரக்கூடாது சார். ஆனால் இன்னைக்கு எல்லாம் வாய்க்கால் இல்லாதனால தான் அந்த தண்ணியெல்லாம் மேலே ஏறுது, வெள்ளம் வருதுன்ற பிரச்சனைலாம். நெக்ஸ்ட், உஸ்டேரிக்கும் இந்த குளத்துக்கு என்ன சார் தொடர்பு? உஸ்டேரியில் வாய்க்கால் வருது சொன்னேன். உஸ்டேரிலேருந்து வாய்க்கால் எல்லாம் உஸ்டேரிலேருந்து நம்ம தண்ணி வந்து எல்லா இதுக்கும் வாய்க்கால் வருது. நீங்கள் உஸ்டேரி நெக்ஸ்ட் உஸ்டேரி களை பயணம் போகும்போது பாருங்கள், அந்த ரவுண்டாக தூண் இருக்கும். ஒவ்வொரு ஊர் இப்போ இந்த வாய்க்கால் பாசன வாய்க்கான்னு சொல்லியிருக்கோம், தண்ணி திறந்து விடுற மாதிரி. உஸ்டேரி போயிட்டீங்களான்னு பார்த்துட்டீங்களா? உஸ்டேரி யாரால் போய்க்கிறது? சரி, நீங்கள் எல்லாம் போயிடுங்க. அந்த உஸ்டேரி தாண்டி 10 வழியாக போகும்போது நடுவில் ரவுண்டா சின்ன பில்டிங் ரவுண்டா ஏரியிலே ரோட்டு வாரத்திலே இருக்குதா? அதெல்லாம் மதகு. அந்தந்த ஊர் வாய்க்காக்கு தண்ணி திறந்து விடுற வாய்க்காது. இப்போ அது உள்ளார திறந்து விட்டாங்கன்னா அந்தந்த ஊருக்குடைய பாசனத்துக்கு தண்ணி போவோம். இப்போ வந்து கூடப்பாக்கத்து சைடு ஒரு வாய்க்கா போவோம். இப்போ இந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்க்கா. இப்போ இதை தாண்டி வந்து கோபாலகண்ட சைடு போயிட்டு வேலராம்பட்டி போகிற ஒரு வாய்க்கா. இவ்வளோ தண்ணி ரொம்ப உபரி நீர் ஆச்சுன்னா வேலராம்பட்டி ஏரிக்கும் போய் ரொம்ப. அதான் சொன்னேன், இந்த இருக்கிற ஏரிக்கு அத்தனையும் லிங்க் உள்ள ஒரு பெரிய பாண்டிச்சேரியில இது ஒரு பெரிய ஏரி, பாவுல இருக்கிற ஒரு பெரிய ஏரி. இந்த ஏரியா ரொம்பச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற வாய்க்காலும் ரொம்ப, அடுத்து இருக்கிற சின்ன சின்ன ஏரியா ரொம்பத்துக்கு தான் அந்த மெத்தடே. ஏன்னா நீர் சேமிக்கணும், பூமிக்குள்ள சேமிக்கணும், அப்போ உருவாக்குறது. ஆனால் இப்போ உருவாக்குறவங்க யாரும் உருவாக்குறதுக்கு இல்லை, அந்த பாதுகாக்கிறவங்களும் இல்லை. வேற இப்ப அந்த குளத்துல எப்படி சார் தண்ணி வர? எந்த குளத்துல?
அதுதான் சொன்னேன், உஸ்டேர்லேருந்து தண்ணி வரணும், இல்லைனா வந்து வேற ஒரு சோர்ஸ் இல்லை. மழை பெஞ்சா தண்ணி வரும். மழை பெஞ்சா தண்ணி அவ்வளோ நாள் இருக்காது. மழை பெஞ்சா தண்ணி இருந்தது, இப்போ சம்மரில் கொஞ்சோண்டு இருந்தது. நீங்கள் அப்போ மழை டைமில் வரல. நீங்கள் மழை டைமில் வந்து பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கும். ஆதி குவாலிட்டி வரல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, டன்.